ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த முழுவதும் தங்கமாக இங்கே நீங்கள் ஜொலித்து கொண்டிருக்க இப்படியான சிறப்பான பல விடயங்கள் வந்து இப்படியான விஷயங்கள் உள்ளடக்கியதாக சில ஆலயம். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாளில் மீண்டும் காரைநகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காரைநகர் பாலத்தில் இப்பொழுது நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பல இடங்களில் வந்து மப்பும் மந்தாரமாக மழை வந்து பெய்து கொண்டிருக்கக்கூடியதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் காலையில் மட்டுவில் பண்டுத்துளச்சி அம்மனுக்கு போன இடத்துல அங்கேயும் வந்து மழை. அப்படியாக இங்காலை பக்கம் வந்து கருமுகங்கள் சூழ்ந்திருக்கு, இன்னும் மழை பெய்யலை. அப்படியாக இப்பொழுது காரைநகருக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறோம்னா ஒரு கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். விநாயகர் பெருமானுடைய ஒரு கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் அந்த கடலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். வெளிநாட்டு பறவைகள் அதிகளவாக அங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம். வாரி வளவில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய ஆலயம் வாரிவளவு ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமான் ஆலயத்தில் தான் இன்றைய நாளில் நாங்கள் இந்த காணொலி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அழகான ஒரு ராஜகோபுரத்தோட சுற்றி 4 வாயிலையும் வந்து கோபுரங்கள் இருக்குது. அப்படியாக ஒரு மிக ரம்மியமான ஒரு ஆலயம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் காரைநகருக்கு வந்த இந்த ஆலயத்தினுடைய சூழல் பகுதியை வந்து நீங்கள் பார்க்கணும். என்றால் அவ்வளவுத்திற்கு ஒரு துப்புரவானதாகவும் ஒரு அழகானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியதான் இந்த வாரிவளவு விநாயகர் பெருமான். தங்க மூஷிக வாகனத்தோட கடந்த வருடம் முதலாவதாக இந்த தங்க மூஷிக வாகனத்தோட கொடியேற்றம் இடம்பெற்று முதல் நாள் அந்த தங்க மூஷிக வாகனம் வலம் வந்தது. அப்படியாக இன்றைய நாள் இது 2வது வருடம் இந்த தங்க மூஷிக வாகனம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாயிலே தங்க மூஷிக வாகனம் இருக்குது. இன்றைக்கு வருடாந்த மகோற்சவத்தில் கொடியேற்றம் இடம்பெறுது. அந்த காட்சியில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட இந்த ஆலயம் தொடர்பாக தெரியாத ஆட்களுக்கு ஆலயத்திற்கு உள்ளுக்குள்ளே எல்லாம் என்னென்ன விஷயம் இருக்குது, எவ்வளவுத்திற்கு இந்த ஆலயம் சிறப்பு பெறுது என்ற விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். வாயிலில் வந்து ஜொலித்து கொண்டிருக்கு. தங்கம்னா சொல்ல முழுவதுமாக தங்கத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்க மூஷிக வாகனம் உள்ளுக்கு கூட தங்கமாகத்தான் ஜொலிச்சு கொண்டிருக்குது ஆலயம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே கொடித்தம்பம் கூட தங்கம் போல நான் நினைக்கிறேன் தங்க முலாம் பூசப்பட்டதாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக அங்கு உள்ளுக்குள்ளே தற்பொழுது பூஜை வழிபாடு இடம்பெற்று கொண்டிருக்கு. நான் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் சென்றதால் பண்டுத்தளச்சி அம்மனுக்கு சென்று வந்ததால் இந்த வசந்த மண்டப பூஜைகளை வந்து என்னால் வர முடியாமல் போயிட்டது. இப்பொழுது சுவாமி பூஜையெல்லாம் முடித்து கொண்டு இந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறார் கொடியேற்றுவதற்காக. அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, இந்த ஆலயம் தொடர்பாகலாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக இந்த விநாயகர் பெருமானுடைய ஆலயம் ஒரு தனியாருக்கு உரியதான ஒரு ஆலயமாகத்தான் இருக்குது. அப்படியாக இங்கே வந்து நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தோடு ஒப்பிடக்கூடிய அளவில் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த நேர முகாமைத்துவம், அலங்காரங்கள், அதே மாதிரியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த துப்புரவு, அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாமே ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இங்கே நடக்கும். குறிப்பாக நாங்கள் இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் இந்த நேர முகாமைத்துவம் என்பது வந்து தவறாமல் இருக்கும். அப்படியாகத்தான் இங்கேயும் ஒரு நேரத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடந்துரும். அங்கே இருக்கக்கூடிய மாதிரியான பல சிறப்பம்சங்களை வந்து நாங்கள் இங்கேயும் பார்க்கலாம். அங்கே நீங்கள் விநாயகர் பெருமானுடைய அந்த அலங்காரத்தில் கூட அந்த சாயலை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்காக நான் அவற்றை ஒப்பிட்டு சொல்லவில்லை. ஒரு நல்ல விஷயம், நல்லது நடந்து கொண்டிருக்குது என்ற மாதிரி சொல்கிறேன். ஏனென்றால் கட்டாயம் இந்த ஆலயங்களில் வந்து நேர முகாமைத்துவம் என்பது பின்பற்றப்பட வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு இப்போத்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நிறைய பேர் கோயிலுக்கு போகாமல் விடுறதுக்கு காரணமே இந்த நேரத்துக்கு அங்கே முடியாது, அந்த நேரத்துக்கு இது முடியாதுன்றது. அந்த நேரத்தை வந்து ஒரு சரியான நேரத்துக்கு செய்யல நிறைய பேர் வந்து தங்களுடைய மற்ற வேலைகளை வந்து ஒழுங்குபடுத்தி வரக்கூடிய மாதிரி இருக்கும். அது என்னுடைய ஒரு தனிப்பட்ட வேண்டுதல். நிறைய பேருடைய அந்த ஒரு அவாபாவம் இருக்குது. இரண்டால் நேரத்துக்கு முடிக்கணும்ன்றது. முந்தைய காலங்களில் வந்து வீட்டில் வீடுகளில் அதை விவசாயம் அப்படி இப்படி என்று ஊர்லேயே வேலையை பார்த்து வந்தது. இப்போ வந்து வெளியிடங்கள் வேறு வேலைகள் அப்படி என்று போய் வாரவர்களுக்கு வந்து அந்த நேர முகாமைத்துவம் என்பது பிரதானமாக இருக்குது. அப்படியாக இங்கே காரைநகர் வாரிவளவு விநாயகர் பெருமானுடைய இந்த ஆலயத்தில் நேர முகாமைத்துவம் என்பது மிக நுணுக்கமாக பார்க்கப்படும். சரியாக 10 மணிக்கு இந்த நாளில் கொடியேற்றம் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படியாக 10 மணிக்கு கொடியேற்றம் இடம்பெறும். நானும் அந்த நேரத்தை வச்சு தான் அப்படியே நான் நேரத்தை பார்த்து தான் வேகமாக வந்தேன். 10 மணிக்கு இங்கே போனால் இந்த கொடியேற்றம் பார்க்கலாம்னு. அப்படியாக நான் 9:45 இங்கே வந்துட்டேன். இப்பொழுது இந்த கொடியேற்றத்துக்குரிய பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. கொடியேற்ற காட்சியை வந்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியிலெல்லாம் சிறப்பு வாய்ந்த பல விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன விஷயம்ன்றதில் நாங்கள் பார்க்கலாம்.
சரியாக 10 மணிக்கு விநாயகர் பெருமானுடைய கொடி அங்கே மேலே ஏறி இருக்குது. மகோற்சவம் வந்து ஆரம்பமாகுது. இன்றைய நாளில் இருந்து கோலாகலமாக இந்த மகோற்சவம் வந்து இடம்பெறும். அப்படியாக கொடியேற்றப்பட்டதன் பின்னர் இப்பொழுது இங்கே இந்த கொடிமரத்திற்குரிய பூஜைகள் அபிஷேகங்கள் வந்து இடம்பெறும். சிறப்பாக வந்து இங்கே இந்த பூஜைகள் அபிஷேகங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கும் பொழுது மிருதங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிருதங்கம் வாசித்து கொண்டிருப்பார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். தவில் நாதஸ்வர இசை வந்து அந்த இடத்துல இல்லாது மிருதங்க இசையிலே தான் மிருதங்க ஓசை அங்கே கேட்டுக்கொண்டிருக்க அங்கே வந்து சிறப்பாக வந்து அந்த அபிஷேகங்கள் தீபாராதனைகள் பூஜைகள் எல்லாமே இடம்பெறும். இது ஒரு சிறப்பாக வந்து இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இருக்குது. வேறு எந்த ஆலயங்கள் இருக்குதுன்றது எனக்கு தெரியலை. தெரியக்கூடியார்கள் அந்த விஷயங்களை வந்து கீழே பதிவிடுங்க. அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அபிஷேகம் வந்து இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அப்படியாக அபிஷேகம் அங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய இந்த உள்ளீதி பகுதி ஒரு ஆலயம் வந்து எப்படி இருக்கணும், இதில் ஒரு ஆலயத்தில் என்னென்ன விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தணுன்ற விஷயத்தில் வந்து இந்த உள்வீதி பகுதியில் நாங்கள் சிறப்பாக பார்க்கலாம். விநாயகர் பெருமானுடைய இந்த ஒவ்வொரு விநாயகர் பெருமானுடைய உருவங்களும் அங்கே மேலே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அவருடைய ஒவ்வொரு அவதாரங்கள் இல்லாட்டி ஒவ்வொரு மூர்த்தங்கள் வந்து அவருடைய அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது மேலே. அதே மாதிரியாக இங்கால வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் சிவபெருமானுடைய சிவதாண்டவங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு சிவதாண்டமும் இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அந்த விஷயம் அந்த வரலாறுகளை வந்து காட்சிப்படுத்தி அது என்ன தாண்டவம் அதெல்லாம் அவங்க போடப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒவ்வொரு சிவதாண்டவம் வந்து சிறப்பாக சிற்பங்களாக அங்கே வடிவமைக்கப்பட்டு அவருடைய அந்த தாண்டவங்களுடைய பெயர்களும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில். அதை தாண்டி நாங்கள் இங்கே பார்த்தோம்னா 63 நாயன்மார்களுடைய தனித்தனியான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தனிச்சிலைகள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். 63 நாயன்மார்கள் இங்காளி பக்கம் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இந்த கதவினுடைய அங்காளி பக்கத்தில் வந்து மற்றவர்களுடைய இருக்குது. அப்படியாக 63 நாயன்மார்களுடைய சிற்பங்கள் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக வந்து இங்கே இன்னும் பல விஷயம் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் இங்கால தெற்கு வாயில் பகுதியில் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கேயும் வந்து சிறப்பாக வந்து காட்சி தரக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறீங்க. நிறைந்த ஓவியங்களை வந்து வரலாற்று சம்பவங்களை, வரலாற்று நிகழ்வுகளை, வரலாற்று கடத்தப்பட வேண்டிய பல விஷயங்களை வந்து இங்கே ஓவியமாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். மூலாலயம் 1880ஆம் ஆண்டு ஒரு சிறிய கோயிலாக தோற்றம் பெற்று இப்பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக பேரெழுச்சி கண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இந்த வாரிவளவு கற்பக பிள்ளையாரனுடைய இந்த ஆலயம். அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் வந்து இந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சுவர்களிலே வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நான் முன்னர் சொன்னது போலே நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலும் கூட பல ஆலயங்களில் வந்து நாங்கள் இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். வரலாற்று சம்பவங்கள் வந்து சிற்பங்களாக, செதுக்கல்களாக, ஓவியங்களாக ஆலய சுவர்களில் வந்து காட்சிப்படுத்தியிருப்பேன். அப்படியாகத்தான் இங்கே இந்த ஆலயத்தில் கூட பார்க்கலாம். இங்கே நீங்கள் இதில் வந்து இந்த தும்பிக்கையாலே விநாயகர் பெருமான் ஔவை பிராட்டி ஔவையாரை வந்து தும்பிக்கையாலே தூக்கி கொண்டே அங்கே விட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, நாங்கள் சிறு வயதிலே படித்திருக்கக்கூடிய அந்த வரலாற்று சம்பவங்களை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய விதத்தில், அதை தெரியப்படுத்தக்கூடிய விதத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேலெழுந்த சிற்பங்களாக, தனியாக ஓவியம் என்றும் இல்லாமல் மேலெழுந்த சிற்பங்களாக கவர்ச்சியாக, கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் பார்க்கக்கூடிய விதத்திலும் நின்று நிதானமாக பார்த்து விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் வந்து
வடிவமைச்சிருக்கிறேன். நீங்களும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நான் இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதுடைய காரணம், கட்டாயம் நீங்கள் இங்கே வரும்பொழுது இல்லாட்டி இந்த பகுதிக்கு வரும்போது இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இந்த விஷயங்களை வந்து காண்பிக்கணும். இல்லாட்டி உங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்து இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து காண்பித்து வரலாற்றுகளை வந்து கொண்டு போகணுன்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை வந்து காண்பிக்கிறேன். அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நந்தி தேவர் அமர்ந்து அங்கே மிருதங்கம் வாசிக்கக்கூடிய காட்சி. ஏன்னா அதுக்கும் ஒரு வரலாற்று சம்பவத்தோடு தொடர்புடைய அந்த ஓவியம் வந்து அங்கே வரையப்பட்டிருக்குது. மிக அழகாக இங்கே நான் முன்ன சொன்னது போலே ஒரு நேர்த்தியான முறையில் இந்த ஆலயம் வந்து சிறப்புற்று நீண்ட காலமாக வந்து இயங்கி கொண்டிருக்குது. ஒரு முன்னுதாரணமான ஆலயமாக வந்து செயற்பட்டு கொண்டிருக்கு என்ற மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சொல்லிடலாம். ஏன்னா ஒரு தனியாரினுடைய கட்டுப்பாட்டில் அவரினுடைய தலைமைக்கு கீழே இந்த விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. ஆறுமுக சுவாமியார் அதே மாதிரியாக ஔவையாருக்கு முருகப்பெருமான் சுட்டபலம் வேணுமா சுடாத பலம் வேணுமான்னு சொல்லிக்கக்கூடிய அந்த வரலாற்று புராதன கதைகள் எல்லாமே அங்கே ஓவியங்கள் வடிவில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கு. உண்மையாகவே இந்த இது சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஆர்வம் இங்கே வந்து பார்க்கும் பொழுது வந்து ஆர்வம் இருக்கும். நடராஜ பெருமானுடைய ஆடிய பாதம் அம்பலவாதம் அங்கே பாதங்களை தூக்கிய வண்ணமாக அங்கே சிவனுடைய சிவதாண்டவன் நடராஜ பெருமானுடைய காட்சியை வந்து அதிலே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சிற்பமாக செதுக்கியிருக்கார்கள். அப்படியாக மிக ரம்மியமான ஒரு ஆலயம். இப்பொழுது அங்கே கொடிக்கம்பத்துக்குரிய அபிஷேகம் எல்லாம் நிறைவடைந்து தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை பூஜை வழிபாடுகளை வந்து சிறிது நேரம் பார்க்கலாம். அப்படியாக பூஜைகள் அனைத்துமே நிறைவடைந்து அங்கே சிவாச்சாரியார் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கொடியேற்றம் முடிவடைந்ததன் பின்னர் அரிசியாலே வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் அனைவருக்குமே வந்து ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து இடம்பெறும். இப்பொழுது அந்த நிகழ்வு இடம்பெறுது. விநாயகப் பெருமான் விளம்பரம் போகின்றார். அதற்குரிய தீபாராதனை இப்பொழுது விநாயகப் பெருமானுக்கு காட்டப்படுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், மிக அழகாக கம்பீரமாக காட்சி தரக்கூடிய விநாயகப் பெருமான் தலையிலே கிரீடம் அணிந்து முழுவதுமாக ஜொலிக்கக்கூடிய அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஜொலிக்கக்கூடிய கற்கள் அணிந்த கிரீடம் தலையில் அணிந்திருக்கிறார். அப்படியாக மிக அழகான ஒரு தோற்றத்தில் இன்றைய நாளில் வந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் விநாயகப் பெருமான். தனக்கே உரித்தான மூஷிக வாகனம், அதுவும் தங்க மூஷிக வாகனத்தில் ஏறி அமர்ந்து ஆலயத்தினுடைய வழிவீதியை வருவதற்காக வர எவ்வளவு அழகான ஒரு அலங்காரத்தில் வந்து கொண்டிருக்கிறாருன்னு பாருங்கள். விநாயகப் பெருமான் அழகாக வந்து அங்கே தும்பிக்கை இருக்க தந்தங்களோட விநாயகப் பெருமானுடைய ஒரு அற்புதமான அழகிய காட்சி. வாரி விலகு விநாயகப் பெருமான் எப்போவுமே ஒரு ரம்மியமான காட்சியை அலங்காரங்களுடன் இவர் வருவார். அப்படியாகத்தான் இன்றைய கொடியேற்ற நாளில் கூட மிக ரம்மியமான ஒரு அலங்காரம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். தங்க மூஷகத்தில் ஏறி அமர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு கம்பீரத்தோடு அங்கே இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். விளம்பர போகிறார். சுவாமி விளம்பெறுவதற்கு தயாராகிவிட்டார். சிறிதான ஒரு மலை தூறலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே சமயம் இங்கே கொடி ஏறிவிட்டது என்பதை காண்பிக்கும் முகமாக அங்கே மூஷிகம் இருக்கக்கூடிய கொடி, அதாவது விநாயகப் பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது மூஷிக வாகனம். அந்த மூஷிகம் அங்கே இருக்கக்கூடிய மூஷிக கொடி வந்து மேலே வந்து பறக்க விடப்பட்டிருக்கு ஆலயத்தினுடைய
முன்னாலே கோபுர வாயிலுக்கு முன்னாலே வந்து பறக்கப்பட்டிருக்கப்படக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்த்துருப்பீங்க. கொடி பறக்குது. அப்படியாக இப்பொழுது வந்து விநாயகப் பெருமான் விளம்பர போகிறார். மழை என்றபடியால் வந்து இதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து இப்பொழுது ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை விளம்பருவார். மழை என்று பெரிய அளவிலான மழை இல்லை, ஒரு தூறலுடன் கூடிய மழை வந்து காரநகர் பகுதியில் வந்து பதிவாகி கொண்டிருக்குது. அங்கே காலையில் வந்து பன்றித்திரச்சி அம்மனில் வந்து பெரிய அளவிலான மழை வந்து நான் அங்கே போயிட்டு வந்தபடியாக சொல்கிறேன். நல்ல மழை அங்கே பெய்திருந்தது. ஆனாலும் பொங்கல் பொங்கியவர்களுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் அந்த மழை பெய்தது என்று சொல்லலாம். நிறைந்த அடியவர்கள் அந்த இடத்துல வந்து பொங்கலை பொங்கி ஒரு குளிர்வித்த மாதிரியாக அமைந்திருந்தது. அப்படியாகத்தான் இன்றைக்கு இங்கே விநாயகப் பெருமானம் இந்த சுட்டரிச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த வெயிலில் இருந்து தணிஞ்சு இந்த மழையை வந்து மெதுவாக பொழிவிச்சு கொண்டிருக்கிறார். தான் வலம் பெறும் பொழுது இது குளிர்விச்சு கொண்டு இந்த வீதியில் வந்து குளிர்விச்சு இந்த தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியாக நிறைந்த அடியவர்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். கடந்த வருடம் இந்த திருவிழாக்கு இந்த நேரம் இந்த இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு வந்து வெயில் இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்கக்கூடிய சூழலில் வந்து விநாயகப் பெருமான் விளம்பருவதற்கு ஆரம்பிச்சிருக்கிறார். அதற்குரிய ஏற்பாடுகள் அந்த மழை வந்தாலும் நனையக்கூடாது என்பதற்காக அந்த ஏற்பாடுகளை வந்து இப்போ அங்கே செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக விநாயகப் பெருமான் பலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஆலயத்தினுடைய இந்த வெளிவீதி பகுதியில் வந்து பஞ்சபூதங்கள் தெரிந்த நீர், காற்று, ஆகாயம், வாயு, அப்படியாக இங்கே வாயு பகவான் இங்கே இருக்கிறார். இங்கே விநாயகப் பெருமான் வரும்பொழுது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் உரிய பூஜைகளை வந்து நிறைவு செய்து கொண்டு தான் வருவார். அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதி பாருங்கள் போல் அழகான ஒரு காட்சி. இப்போ அந்த மலை மப்பும் மந்தாரமாக இருக்கிறபடியால் வந்து சிறிது உங்களுக்கு வந்து இப்படி தெரியலாம். ஆனால் நேரில் பார்க்கும் பொழுது வந்து ரம்மியமாக இருக்கும். மலர்கள் எல்லாமே நிறைந்ததாக அங்கே வந்து குபேரன் இருக்குது. அப்படியாக இந்த வெளிவீதி பகுதியில் வந்து தனியான வந்து சன்னிதானங்கள் வந்து இருக்குது. ஆனால் ஆலயத்தினுடைய உட்பகுதியில் வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அப்படி ஒரு தனிச்சன்னிதானமும் இல்லை. முருகப்பெருமானுக்கோ அப்படி இல்லை. அங்கே விநாயகப் பெருமான் தான் எல்லாத்துக்குமே மூலமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். அவர் தான் இங்கே எல்லாமே என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைய நாளில் கொடியேற்றம் கண்டு மிகச்சிறப்பாக வந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த கொடியேற்ற காட்சியில் உங்களுக்காக பதிவேற்றிருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்களுக்கு நன்றி. தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.